வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. மத்திய அரசின் கிடங்கிலிருந்து சுமார் 5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஹெராயின் மாயமா ஆயிருக்கு, காணாம போயிருச்சு. இது எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விளக்கத்தை உள்துறை அமைச்சகமும் நிதித்துறையும் விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டிருக்கு. இதுதான் செய்தி. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் சென்னையை சேர்ந்த சத்தியம் தொலைக்காட்சியில் நிருபராக வேலை செய்யக்கூடிய திரு அரவிந்தாக்ஷன் அவர்கள் ஒரு கேஸ ஃபைல் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, பார்லிமெண்ட்ல மத்திய உள்துறை அமைச்சகம் கொடுத்த தகவலின்படி 2018ஆம் ஆண்டு மட்டும் கிட்டத்தட்ட 19,691.15 கேஜி ஹெராயினை நாங்க கைப்பற்றி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்கிறார். சரி, இத தேசிய மத்திய கிடங்கில் இது ஸ்டோர் செய்யப்பட்டிருக்கு. சரி, மத்திய கிடங்கில் இருக்கக்கூடிய ஆவண காப்பகத்தில் இருக்கக்கூடிய தரவுகளோட இத ஒப்பிட்டு பார்த்தால் கிட்டத்தட்ட 2571 சொச்சம் கிலோ அளவுக்கு மாறுபாடு வருது. அப்ப இந்த மாறுபாடு ஏன் வருது, இந்த சிக்கல் ஏன் வருது? இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு சிக்கிம்ல கிட்டத்தட்ட 15,000 கிலோ ஹெராயினை நாங்க பிடிச்சோம் அப்படின்னு உள்துறை அமைச்சகம் பார்லிமெண்ட்ல பேசுது. ஆனா போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இதை உறுதி செய்ய மறுக்குது. அப்போ 2018ல இருந்து 2020 வரைக்கும் இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு கைப்பற்றியதாக சொன்ன இந்த போதைப் பொருட்கள்ல கிட்டத்தட்ட 70,772 கிலோ இன்னைக்கு காணோம், மாயமா போயிருக்கு, எங்க போயிருக்குன்னே தெரியல அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. 5 லட்சம் கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் கிட்டத்தட்ட 70,000 கிலோ காணும். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளை ஒழுங்காக பாதுகாத்து அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகத்தோட கடமை இல்லையா? அப்ப எங்க போச்சு இவ்வளோ அப்படின்னு இவர் கேஸ் போட்டிருக்காரு. இந்த கேஸ்ல டெல்லி உயர் நீதிமன்றம் உள்துறை அமைச்சகமும் நிதித்துறை அமைச்சகமும் இன்னும் 4 வாரத்துக்குள்ள இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும். எங்க போச்சு இந்த 70,000 கிலோ அப்படிங்கறத நீங்க எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்படி பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் காணாம போறதுன்னு புதுசு கிடையாது. யூபியில நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 500 கிலோ கஞ்சாவை அவங்க கைப்பற்றினாங்க. கைப்பற்றி அதை மதுரால இருக்கக்கூடிய போலீஸ் கிடங்கு 2 வேர் ஹவுஸ்ல இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு வழக்கு கோர்ட்டுக்கு வரும் பொழுது, எங்கடா நீங்க பறிமுதல் பண்ண இந்த 500 கிலோ கஞ்சா அப்படின்னு கேட்டா யூபி அரசாங்கம், யூபி போலீஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க? 500 கிலோ கஞ்சாவை எலி சாப்பிட்டுருச்சு, அதுல 1 கிராம் கூட மிஞ்சல, ஒட்டுமொத்த 500 கிலோவையும் எலி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 500 கிலோ கஞ்சாவை எலி சாப்பிட்டுருச்சான். இது உத்தரப்பிரதேஷ்ல தான் புதுசா நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அதிமுக ஆட்சி காலத்துல இது நடந்தது. 2020ஆம் ஆண்டு இதே மாதிரிதான் 2 நபர்களை 22 கிலோ கஞ்சாவோட கைப்பற்றினாங்க. வழக்கு கோர்ட்டுக்கு வரும் பொழுது எங்க நீங்க பறிமுதல் பண்ண கஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல பாதி தான் இருக்கு. என்னடா பாதி தான் இருக்கு, மீதி எங்கடா 11 கிலோ தான் கொண்டு வந்திருக்கீங்க, 22 கிலோவை, மீதி 11 கிலோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா எலி சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்பும்படியாவா இருக்கு? அதிமுக ஆட்சியில நடந்த அவலம் இது. இப்போ கடந்த ஜூலை 2023ல அந்த 2 நபர்களும் குற்றவாளிகள் இல்லைன்னு விடுதலை பண்ணிட்டாங்க. இங்க வாய்க்கிழிய திமுகவை பார்த்து சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, கஞ்சா மாநிலமா மாறிடுச்சு, கஞ்சா கேபிட்டலா மாறிடுச்சு அப்படின்லாம் பேசக்கூடிய அண்ணாமலை 70,000 கிலோ காணாம போயிருக்குதே. பேச்சுக்கு பேச்சு சொல்றீங்களே 14 மாநிலங்கள எங்க ஆட்சி, 17 மாநிலங்கள்ல எங்க ஆட்சி நடக்குதுன்னு. ஏன் அந்த உங்க ஆட்சியை நோக்கி ஏன் இந்த கேள்வியை எழுப்ப மாட்டேங்கிறீங்க? இந்தியாவிலேயே மிக போரஸான ஒரு பார்டர் குஜராத் பார்டர்னு சொல்றாங்க. பெரும்பாலான போதைப் பொருட்கள் குஜராத் கோஸ்ட் மூலமா தான் உள்ள வருது, கடல் வழியா தான் உள்ள வருது. அங்க இருக்கக்கூடிய போர்ட்டையும் தனியாருக்கு தாரவாத்து கொடுத்துட்டீங்க. அப்பப்போ இதை பிடிச்சோம் அதை பிடிச்சோம்னு பெருமையா வேற சொல்லிக்கிறீங்க. பாருங்க நாங்க எவ்வளவு பிடிச்சிட்டோன்னு.
நீங்க அவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்கிறீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பிடிக்காம போச்சு, எவ்வளவுக்கு எவ்வளவு வருது உள்ள நாட்டுக்குள்ள, இந்த தரவுகள்லாம் யாருக்குமே தெரியாது. அப்போ ஒழுங்கா போதைப் பொருள் நாட்டுக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்கல. வரக்கூடிய போதைப் பொருட்களை பறிமுதல் பண்றதுக்கும் எந்த நடவடிக்கையும் நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே அத்திப்பூத்தா மாதிரி போதைப் பொருட்களை பறிமுதல் பண்ணி எங்கேயாவது குடங்குல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணீங்கன்னா, அதை பாதுகாக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லைன்னா, என்ன அரசாங்கம் நடக்குது, என்ன உள்துறை நடக்குது? இந்த கேள்வியை நம்ம கேட்கணுமா இல்லையா? திமுகவை நோக்கியும் நாம கேள்வி கேட்போம். ஆனா அதே கேள்விகளை பாஜகவை நோக்கி கேட்கணுமா இல்லையா? 1 கிலோ 2 கிலோ வாங்க 70,000 கிலோ காணாம போயிடுச்சு. 5 லட்சம் கோடி மதிப்பு அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் பாதுகாப்போட போலீஸ் அரசாங்க கிடங்குல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. அப்ப அவங்கள மீறி 70,000 கிலோ எங்க மாயமாகும்? இதையும் எலி சாப்பிட்டுருச்சுன்னு சொல்ல போறாங்களா? முதல்ல எலி இவ்வளவு போதைப் பொருளை சாப்பிட்டு உயிரோடு இருக்குமா? எவ்வளவு அபத்தமா இருக்குல்ல? அப்போ உண்மையிலேயே எலி சாப்பிட்டுருச்சா? இல்ல சில பல மனித பெருச்சாளிகள் சாப்பிட்டதா? அப்படிங்கறத நாம கேள்வி கேட்கணும் இல்லையா? இதுல யாருக்கெல்லாம் கூட்டுன்னு தெரியலையே. கடத்தினவனோட சேர்ந்து போலீஸும் இதுல இருக்கிறா, இன்வால்வ்டா இருக்குதா? அவங்களுக்கும் கமிஷன் போகுதா? இல்ல அரசு துறையில இருக்கக்கூடியவர்கள் இதுல கூட்டு களவாணிகளா? இந்த கேள்வியெல்லாம் நாம கேட்கணும்ல. தமிழ்நாட்டை நோக்கி கேள்வி கேட்கக்கூடியவர்கள் குஜராத்தை நோக்கியும் இந்த கேள்வி எழுப்பணும். ஒன்றிய பாஜக அரசை நோக்கியும் இந்த கேள்விகளை எழுப்பணும். நாம எழுப்போம். நாம எல்லார்கிட்டயும் கேட்கிறோம். தமிழ்நாட்டுல ஏன் இவ்வளவு போதை பழக்கம் புழங்குது? அடுத்த தலைமுறை கெட்டு போகுது. இதுக்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நாம தைரியமா திமுக கிட்ட கேட்கிறோம். இதே கேள்வியை பாஜக தலைவர்கள் ஏன் தங்கள் அரசாங்கத்தை நோக்கி எழுப்ப மாட்டேங்கிறாங்க? உங்களுக்கு தான் எல்லாரும் மோடி பரிவார் தானே? சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு இங்க மட்டும் சொல்ல தெரியுது. ஏன் இத போய் பாஜக கிட்ட சொல்ல தெரியல? எதிர்கட்சிகள் சம்பந்தமாக ஒரு நியூஸ் கிடைச்சதுன்னா அதை உடனே ஊதி பெருசாக்கி என்னவோ ஒட்டுமொத்த தமிழ்நாடு அப்படியே சீரழிஞ்சு பாழா போன மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண தெரியுது. 4 வாரத்துக்குள்ள விளக்கம் கொடுக்கணும்னு உள்துறை கிட்டயும் நிதித்துறை கிட்டயும் கேட்டிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விளக்கம் கொடுக்கறாங்கன்னு. எந்த எலி சாப்பிட்டுச்சு, எந்த பெருச்சாளி சாப்பிட்டுச்சு அப்படிங்கிறது இன்னும் 4 வாரத்துல தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம்.